நாளை தொடங்க இருக்கும் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரில் கரன்சி குறித்த பிரச்சினையை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கும் நிலையில் இந்த கூட்டத்தை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக இன்று மாலையில் அனைத்து கட்சி கூட்டத்தை மத்திய அரசு கூட்டியிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை நம்முடைய செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, ஏற்கனவே மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட பல தலைவர்களும் இந்த பிரச்சினை மக்களவையில் எழுப்பப்படும் என்பது போன்ற அறிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் நோக்கம் என்ன, முக்கியத்துவம் என்ன? இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளை கேட்டுக்கொள்ளப் போகிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள் கரன்சி தட்டுப்பாடு விஷயத்திலே மிகவும் கடினமான முறையிலே அரசை எதிர்க்க இருப்பதால் இந்த விஷயத்தை விவாதிப்பதற்கு நிச்சயமாக நேரம் ஒதுக்கலாம். ஆனால் நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டாம், ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் ஈடுபடலாம் என்று வலியுறுத்த இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக இருக்கிறது. ஏனெனில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதாதளம், இடதுசாரி கட்சிகள் ஆகியோர் ஒன்றாக இணைந்து அரசை கடுமையாக தாக்க இருக்கிறார்கள், கண்டனம் செய்ய இருக்கிறார்கள். 500 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாயிருக்கிறார்கள். இன்று வரை வங்கிகளிலே நீண்ட வரிசைகளிலே காத்திருக்கிறார்கள், பெரும் பிரச்சனைக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். மண்டிகள் உள்ளிட்ட இடங்களிலே வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதாவது பணம் இல்லாத காரணத்தால் யாரும் வியாபாரத்தை செய்ய முடியவில்லை. ஆகவே ஏழை மக்கள் தான் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் அரசை மறுபரிசீலனை செய்ய சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசு அப்படி செய்வதற்கு தயாராக இல்லை, மறுபரிசீலனை என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே மோதல் மிகவும் பலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயத்திலே நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டாம், விவாதம் நடத்தலாம் என்று அரசு தனது தரப்பை வலியுறுத்தி இருக்கிறது. ஆகவேதான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கணேஷ்.